நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்சஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்றத நீங்க சக்சஸ்னு எதை சொல்றீங்க, சாதனைன்னு எதை சொல்றீங்க? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன, சாதனை என்பது? லைஃப்ல எக்ஸ்ங்கிற இடத்துல இருந்து ஒய்ங்கிற இடத்துக்கு போனா வெற்றி. அந்த எக்ஸ் எது, ஒய் எது? நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கேன். இன்னைக்கு என்னால மந்த்லி 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுது. 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சேன்னா ஒய்ங்கிற இடத்துக்கு போறேன். அது என்னோட வெற்றி. வெற்றி. ஓகே. சாதனை என்பது இந்த 1.5 லட்சத்தை எப்பயுமே அச்சீவ் பண்றது, என்னை சார்ந்து இருக்கின்ற மற்றவங்களே அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண வைக்கிறது ஒரு சாதனை. ஓகே. நான் மட்டும் முன்னேறாம என்னால மற்றவங்களே முன்னேற்ற வைக்க முடியறது ஒரு சாதனை. சூப்பர். ஓகே. வெற்றிங்கிறது நினைச்சது அடையிறது, சாதனைங்கிறது நினைச்சதை விட அதிகமா அடையிறது. இப்போ என் வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா இந்த ரகசியமா ஒளிச்சு வைக்கிற அந்த அது நினைத்தது மனசுக்குள் உள்ளது அது மட்டும்தான் எதுன்னு கேட்கிறேன் நான். நினைத்தது அடைவதுனா எது? உங்கள் வாழ்க்கையில எதை நினைச்சிருக்கீங்க அதை அடையணும்னு ஒன்று இருக்குல்ல? என் வாழ்க்கையை பொறுத்தவரை நான் வந்து ஒரு மதுரையில் சாதாரண இடத்துல வாழ்க்கையை தொடங்கினேன். என்னுடைய கனவெல்லாம் மீடியாவில் வரணுன்றது என்னுடைய கனவாக இருந்தது. இங்கே வந்து மீடியாவில் தொலைக்காட்சியில் வந்தேன், பத்திரிகையில் எழுதுறேன், ஒரு பத்திரிகையாளராக வந்துட்டேன். ஆனால் இதெல்லாம் வெற்றி. சாதனை என்பது நான் ஒரு நல்ல தொழிலதிபராகவும் இந்த ப்ராசஸில் வந்தேன். ஆக அது வந்து சாதனையாக நான் கருதுறேன். அதான் தொழிலதிபராவது சாதனை. ஓகே. வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் எது, சாதனை என்பது உங்கள் வாழ்க்கையில் எது? என் வாழ்க்கையில் வெற்றி என்பது நான் பெற்ற பட்டம். ஓகே. படிப்பே எனக்கு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறியில நான் இருந்து கடைசியா PhD அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கினேன். ஓகே. அதை வச்சு எனக்கு கிடைக்காத அந்த கல்வியை என் மகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சு அவளுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிட்டேன். PhD படிச்சிருக்கோம், ஒரு பெரிய வேலைக்கு போகணும், கல்லூரியில் வேலை பார்க்கணுங்கலாம் எனக்கு கிடையாது. என் பொண்ணை எனக்கு கிடைக்காத ஒன்றை கிடைக்க வைக்கணும், கிடைக்க செய்யணுங்கிறதுக்காக உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். அதான் என்னுடைய சாதனை. என்ன வாக்கணும்? என் பொண்ணை என்ன ஆக்கணும்னா குழந்தை மருத்துவர் ஆக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நியோனட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்கணும்னு எனக்கு ஆசை. அதுதான் சாதனை. அதோட சாதனை. அது கண்டிப்பா ஆக்குவேன். ஓகே.